Lourdes TV, enlightening the thirsty. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கடவுளின் மகனாக இருந்தாலும் அடிக்கடி தனிமையான இடத்தை நாடி சென்று ஜெபம் செய்தீர். கடவுள் தந்தையோடு அதிகமாக நீர் தனித்து உரையாடினீர். கடவுள் தந்தையின் சித்தத்தை அறிந்து கொள்ள தனிமையான இடத்தை நாடினீர். இரவிலும் பகலிலும் நீர் இடையராது ஜெபித்தீர். ஆண்டவரே, கடவுள் மகனாக இருந்தும் நீர் ஜெபித்தீர். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் ஜெபத்தின் அவசியத்தை இன்னும் உணரவில்லை. நீர் அப்போஸ்தலர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். அதுபோல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத் தாரும். ஜெபத்தின் அவசியத்தை உணரவும் ஜெபிக்க ஆர்வத்தோடு இருக்கவும் உம்மை போல நாங்களும் அடிக்கடி இடையராது ஜெபிக்கவும் கற்றுத்தாரும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உன் திரு ரத்தத்தால் என்னை கழுவி விடும். குண
குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தீர், கண் தெரியா குருடனை குணமாக்கினீர். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவி விடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்வதற்கு முன்னும் அற்புதங்களை செய்த பிறகும் அவர் ஜெபித்தார். ஒரு முக்கியமான பணியை செய்வதற்கு முன்னால் இயேசு ஜெபித்தார். அந்த பணியை செய்து முடித்த பிறகு இயேசு ஜெபிக்க செல்வார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், ஒரு தொழுநோயாளரை இயேசு குணமாக்குகிறார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்றார். தொழுநோயாளர்களை யாரும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. தொழுநோயாளர்கள் ஊருக்கு வெளியில் இருக்க வேண்டும். ஆனால் இவர் ஊரில் இருந்தபோது ஊருக்குள் ஒரு தொழுநோயாளரை சந்திக்கிறார். தொழுநோயாளரை தொழக்கூடாது, ஆனால் இயேசு கையை நீட்டி அவரை தொடுகிறார். பொதுவாக ஏதாவது புதுமையை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு தொடாமலேயே தூரத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் நோயாளர்கள் குணமடைவார்கள். ஆனால் இங்கே தொழுநோயாளரை தொடக்கூடாது என்ற ஒரு நியதி இருந்தது. இயேசு கையை நீட்டி அவரை தொடுகிறார். என்ன ஒரு பரிவு பாருங்கள்! இயேசு இப்படி சில நேரத்தில் சட்டங்களை, சமூகத்தில் இருந்த சட்டங்களை மீறினார். ஏன்? அன்புக்காக தொழுநோயாளரை தொட்டு குணமாக்குகிறார். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் போதும், ஆனால் இயேசு அந்த தொழுநோயாளரை தொட்டு குணமாக்குகிறார். அவரை பார்த்து, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லுகிறார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது. இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் வீணான புரளி, வீணான
அமளி. எல்லாரும் இயேசுவை பற்றி அதிகமாக பேசுவார்கள், ஆனால் விசுவாசத்திற்குள் வரமாட்டார்கள். வெறும் பேச்சு தான். இயேசு புதுமை செய்தாரா, எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் இந்த புதுமையை செய்தவர் யார், அவர் எத்தகையவர், அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால இயேசு என்ன சொல்லுகிறார், வேண்டாம், யாருக்கும் ஒன்றும் சொல்லாதே, நீ போய் குருவிடம் காட்டு. அவர் உன்னை சோதித்து பார்த்துவிட்டு உன்னுடைய உடலில் நோய் நீங்கிவிட்டது என்று அறிந்து ஊருக்குள் நுழைய அனுமதி சீட்டு வழங்குவார் என்று சொல்லி அனுப்புகிறார். அதன் பிறகு பாருங்கள், இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவியது. அவரது சொல்லை கேட்கவும் அவர்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் பலர் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் இந்த நேரத்தில் பாருங்க, அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டினார். இந்த புதுமை செய்ததை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் எல்லாரும் அவரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் இயேசு இந்த நேரத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று, ஆள் நடமாட்டமில்லாத இடத்திற்கு சென்று இயேசு அங்கே ஜெபிக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மிக அருமையாக ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அமெரிக்க நாட்டில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆய்வு செய்கிறார். அவ்வாறு ஆய்வு செய்கிற அவர் கூறுவது என்னவென்றால், அமெரிக்க நாட்டிலே the greatest sickness in America is the lack of silence and solitude before God என்று சாண்ட்பர்க் என்ற ஒரு பெரிய அறிஞர் கூறுகிறார். The greatest sickness in America is the lack of solitude and silence before God. மக்கள் தனிமையை நாடுவதில்லை. எப்பொழுதும் நகரத்தில் ஏராளமான அலுவல்கள், சத்தம், கூச்சல், விறுவிறுப்பு இருக்கிறது. தனிமையை நாட வேண்டும், கடவுள் பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். இதுதான் குறை, மிகப்பெரிய வியாதி நம்முடைய மக்களிடத்திலே என்று அந்த அறிஞர் சாண்ட்பர்க் என்பவர் கூறுகிறார். அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இதை எல்லாருக்கும் சொல்லலாம். உலகத்தில் இன்று இருக்கிற மிகப்பெரிய குறை, பெரிய நோய், மக்கள் தனிமையை நாடி இறைவன் முன்னால் வந்து நிற்பதில்லை, தனிமையை நாடுவதில்லை. இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறதே இல்லை. தனியாக இருந்தால் என்ன செய்வாங்க, அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டு நெட் அதில் என்னென்ன தேவையில்லையோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த சத்தத்தில் அவர்கள் பொழுதை கழிக்கிறார்கள். அல்லது பாருங்க, அதிகமாக இந்த கைபேசி, பல பேர் பல மணி நேரம் இந்த கைபேசியில் செலவிடுகிறார்கள். அந்த நேரத்தை கடவுளுக்கு கொடுக்க கூடாதா? எவ்வளவு நேரம், அதுவும் இந்த பிள்ளைகளெல்லாம், இளைஞர்கள் கைபேசியை காதலை வைத்து கொண்டு தனிமையாக போய்விடுவார். ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு கொண்டிருப்பார்கள். திடீரென்று கைபேசி அழைப்பு வந்த உடனே அதை எடுத்துக்கொண்டு வெளியிலே தனிமையாக போய்விடும். ஆனால் அந்த நேரத்தில் 15 நிமிஷம் 20 நிமிடம் இவர்கள் கைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பார். தேவையில்லாதது, அவசியமானதாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் உப்பு சப்புக்கு போராத
காரியத்தை அந்த தொலைபேசியிலே பேசிக்கொண்டார். எத்தனை மணி நேரம் கைபேசியிலே செலவிடுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு நேரம் கடவுளிடத்தில் பேசுகிறோம். இந்த பேச்சை கொடுத்த கடவுளிடத்தில் பேச நாம் தயங்குகிறோம். ஆனால் தேவையில்லாத அளவு மற்றவரிடத்தில் பேசுகிறோம். தனிமையை நாடி செல்வோம், கடவுளிடத்தில் பேசுவோம், கடவுளிடத்தில் கற்றுக்கொள்வோம், கடவுள் சித்தத்தை அறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தாலும் அந்த வேலையை முடித்துவிட்டு நீர் தனிமையான ஆள் நடமாட்டமில்லாத இடத்தை தேடி சென்று அங்கே வானக தந்தையோடு பேசினீர். வானக தந்தையின் விருப்பத்தை நீர் அறிந்து கொண்டீர். அந்த வானக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமை, சக்தி, ஆற்றல் பெற நீர் ஜெபித்தீர். ஆண்டவரே, நாங்கள் கடவுள் தந்தையின் சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை, அறிய முற்படுவதில்லை, அந்த கடவுள் சித்தத்தை கடைபிடிக்க முயற்சி செய்வதில்லை, அந்த கடவுளிடத்தில் பேசுவதில்லை. ஆண்டவரே, இதோ நாங்கள் வானக தந்தையின் சித்தத்தை அறிய ஜெபிக்க, இடையறாது ஜெபிக்க, அந்த தந்தையினுடைய ஆற்றலை பெற எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தையே, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று புனித லயாந்தர் என்ற புனிதருடைய குருவினுடைய விழாவை சிறப்பிக்கிறோம். இவர் வாழ்ந்தபோது ஆரிய பதித கொள்கையானது அதிகமாக பரவியது. இவர் குருவாக துறவர சபையில் சேர்ந்து குருவானார். அந்த ஆரிய பதித கொள்கைகளுக்கு எதிராக போதிக்க, தப்பறையை அழிக்க அவரை ஆயர் பணித்தார். அதன் பிறகு அவர் ஆயராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் இந்த பதித கொள்கைகளுக்கு எதிராக போதித்தார். அப்பொழுது அரசனுடைய மகளே தப்பறை கொள்கையிலிருந்து மாறி உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்துக்குள் வந்தார். அதனால் இந்த அரசன் கோபம் கொண்டு தன்னுடைய மகளையே கொலை செய்தான். அந்த அளவுக்கு அனைவரையும் ஈர்க்கக்கூடிய, போதகத்தால் நல்வழிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் லயாந்தர். எனவே இவர் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை விட்டுவிட்டு உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வரம் கேட்போம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக உபயம் பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டர் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி வளர்ச்சிக்காகவும் அந்த குடும்பத்தாரின் நலனுக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் எஸ்பிஏ தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோ உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சான் ஜாக் ஆந்த்வான் உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், திரு ஜெராட் ஆனந்த் குடும்பத்தினரை ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், திருமதி அல்போன்சா மேரி திருதய ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தின் அனைவருக்கும் செய்த உதவிகளுக்காக, சகாய மாதா போட் தொழில் வளர்ச்சிக்காக, திரு அருள்தாசன் சிறிய புஷ்பம் இதய ஆண்டவருக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக, மரிய ரோசாலி எந்தவித தடையுமின்றி புது வீடு கட்டி முடிக்கவும், மகளுக்கு வரன் கிடைக்கவும், திருமணம் முடிக்கவும், சர்லின் நன்றாக படிக்கவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக உபயம் செய்கின்றனர். மேலும் இன்று வெள்ளிக்கிழமை உபயம் செய்பவர்கள் மார்கரெட் இதய ஆண்டவருக்கு இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், திருமதி மேரி அலெக்சிஸ் உடல் நலன் பெற்றதற்கு நன்றியாகவும் மற்ற குடும்ப கருத்துகளுக்காகவும் உபயம் செய்கின்றார்கள். ஜீவானந்தம் பகுதியிலே வாழ்கிற மக்களுக்காக இன்று பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலை பள்ளியினர், லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். பவுல்ராஜ் வாசுகி நன்றியாக, லதா குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டி, மேரி குட்டி தடையின்றி எதிர்பார்க்கிற ஊதியம் பெற, அல்போன்ஸ் உடல்நலம் பெற,
கிறிஸ்துவ வாழ்வு வாழ பிச்சை முத்து சேவியர் அந்த்வான் மேரி உடல் நலம் பெறவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோணிசாமி ஆன்மா, ரெமி அமலா ஆன்மா, திரப்போ மரி தெரேஸ் பிலோமினா இறந்த 23வது ஆண்டு நினைவாக ஆன்ம சாந்தி அடைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்மீனின் வழி நடத்துதலால் உலகம் மீட்பரின் பிறப்பை வெளிப்படுத்த திருவுளமானீர். அதற்கேற்ப தொடர்ந்து வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 5 முதல் 13 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். பாடல் இதழ் 13, பாடல் எண் 2.
ஆயிரம் துதி பாடல் இந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட, உனை பாட, ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. வான்முகிலும் உயர் மலையும் உந்தன் புகழ் பாட, தீம்பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர் மலையும் உந்தன் புகழ் பாட, தீம்பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான் பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யானுனது திருப்புகழை கவியால் நிதம் பாட. ஆண்டவா உனை பாட, உனை பாட, ஆண்டவா உனை பாட, உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. பகல் ஒளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட. அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையால் நிதம் பாட. பகல் ஒளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட. அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையால் நிதம் பாட. மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட. யானுனது திருப்புகழை கவியால் நிதம் பாட. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோயின் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வாழ்வாகிய இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அளிக்கமை காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இத்திருவிருந்தில் நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை பெற்று மகிழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில்தான் எம் மீட்பு என்னும் மறைபொருளை புற இனத்தாருக்கு ஒளியாக வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடையச் செய்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி செலுத்துவோரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்பு கொடுக்கின்றவர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இன்று திருப்பலியில் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர்,
புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித லெயாந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுலகத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 4. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய
வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. உருகும் உள்ளம் வளர்ந்திடும் உயர் நற்கருணை பந்தியிலே. உருகும் உள்ளம் வளர்ந்திடும் உயர் நற்கருணை பந்தியிலே. பெருகும் கண்ணீர் உலர்ந்திடும் இறைவன் கருணை கரத்திலே. பெருகும் கண்ணீர் உலர்ந்திடும் இறைவன் கருணை கரத்திலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. உலக செல்வம் மறைந்திடும் உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உலக செல்வம் மறைந்திடும் உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணை. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன்.
ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் பங்கு கொண்ட இத்திருவிருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்விருந்தின் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை மாற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, 11 மணிக்கு சிறப்பான நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் என்னரசே, உன்னெழில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ, இல்லை தன்னிலவோ. உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் விண்ணரசே, உன்னெழில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ, இல்லை தன்னிலவோ. நிலவும் ஒளியும் விளக்கேற்ற, மலரும் மனமும் அழகேற்ற. நிலவும் ஒளியும் விளக்கேற்ற, மலரும் மனமும் அழகேற்ற. உலகின் இசையும் விளையாட நல்ல பரமணி வந்தார் அழகாக. உலகின் இசையும் விளையாட நல்ல பரமணி வந்தார் அழகாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். பாடல் இதழ் 7, பாடல் எண் 2. சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான். என் ஊழியன் குணமடைவான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான். என் ஊழியன் குணமடைவான். இயேசுவே